ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10 to 15K கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு டேவாக இன்னைக்கு இருக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு கேப் டவுன், அதாவது வந்து நிஃப்டி வந்து 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இந்த மாதிரி வந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நிஃப்டியே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கான மூவ்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100 to 200க்குள்ளே தான் ஒரு நார்மலான ஒரு டேஸில் அதோடைய மூவ்மெண்ட் இருக்கும். ஆவரேஜாக சொல்லணும் அப்படின்னா 150 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பர் டேக்கு வந்து நிஃப்டியோடைய மூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நியூஸ்னால கேப் டவுனில் வந்து 1000 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரியான டேஸில், அதாவது வந்து ஒரு எலெக்ஷன் டைம், பட்ஜெட் டே, இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் நியூஸு வரக்கூடிய டே, பாசிட்டிவ் நியூஸஸ், இந்த மாதிரியான டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுனில் ஓப்பன் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். பிரீமியம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேஸில் நார்மலாக இருக்கிற டேஸை தவிர இந்த மாதிரியான டேஸில் வந்து கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். டபுள் மடங்கில் இருக்கும், ட்ரிபிள் மடங்கில் இருக்கும். நம்ம கம்மியான லோ கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க டெய்லி ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னா இந்த மாதிரியான டேஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 22,000 கிட்ட, அதாவது வந்து 21,980 வந்து இப்போதைக்கு இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து எங்கே ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னா 21,750 அப்படிங்கிறதுல புட் ஆப்ஷன் வந்து நான் 250 பாயிண்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் த மணியில் போய் நான் வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் வந்து எப்போதுமே வந்து 30K மினிமமாக வச்சு தான் ஒரு லாட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். இந்த மாதிரி பிரீமியம் வந்து ஹெவியாக இருக்கும் பொழுது 30K வச்சுருந்தீங்கன்னா ஒரு லாட் வந்து ஈஸியாக இந்த மணியில் அல்லது அடுத்த மணியில் பண்ணிட முடியும். சின்ன கேபிட்டல் வச்சு பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான கேபிட்டல் வச்சு நம்ம ட்ரேட் வந்து எடுக்க முடியாது. அந்த மாதிரியான டேஸை வந்து ஸ்மால் கேபிட்டல் வச்சு பண்ணுற ட்ரேடர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் எடுக்கக்கூடாது. நான் வந்து இன்றைக்கி அவுட் ஆஃப் த மணியில் வந்து எடுத்திருந்தேன். பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த அவுட் ஆஃப் த மணியில் உள்ள ப்ரீமியமும் வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ஒலட்டைலாக தான் இருந்துச்சு. ஸோ நான் எடுக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஒலட்டைல் மார்க்கெட்டாக இருந்தது. சடனாக என்ன பண்ணுச்சு அப்படின்னா நம்ம நினைக்கிறதுக்குள்ளேயே ஒரு ப்ரைஸில் இருந்து நல்லா 20-30 பாயிண்ட்ஸ் மேலே போச்சு. அப் அண்ட் டவுன்ஸ்லேயே இருந்துட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால வந்து நம்ம இந்த ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நான் பண்ணினேன். ஸோ ஒரு பிகினராக இருக்கிறவங்க நீங்கள் பண்ண வேண்டாம். இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து கேபிட்டல் ஆட் பண்ணியும் நான் வந்து இந்த மணியில் ட்ரேட் எடுக்கலை. நம்ம வந்து இந்த மந்த்து ஃபுல்லாகவே, ஏப்ரல் மந்த்து ஃபுல்லாகவுமே சின்ன கேபிட்டல் வச்சு தான் ட்ரேட் பண்ண போகிறோங்கிறனால ஸோ அந்த கேபிட்டலுக்கு வந்து நான் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்திருந்தேன். ஆஸ் யூஷுவல் ஒரு ப்ராஃபிட்டில் நான் வந்து வெளியில் வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கேபிட்டல் வச்சுருக்கவங்க எல்லா நாளுமே ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ அவங்களுடைய டார்கெட் வந்து 1 மந்த்து ஃபுல்லாகவுமே இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னொரு நாள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டேஸை வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்ட்ராடேயில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஹெவியான ஒரு லாஸும் வரத்துக்கு இந்த டேயில் வந்து ஒலட்டைலாக இருக்கும் மார்க்கெட்டு. ஸோ பிக் லாஸ் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.